உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். நலமுடன் வாழ வேண்டும் என்று சொன்னால் அங்கே மருந்து மாத்திரைகளை பற்றி சொல்லுவதில்லை, வைத்தியர்களை பற்றி சொல்லுவதில்லை. நமது முனிவர்கள் கண்டுபிடித்த அற்புதமான ஆசனங்களை சொல்லிக் கொடுக்கிறோம். தீராத வியாதிகளெல்லாம் தீர்க்கப்படுகிறது. அதற்கு எந்த மருந்து மாத்திரமும் தேவையில்லை. யோகாசனங்கள், முத்திரைகள், பந்தங்கள், கிரிகைகள் இவைகள்தான் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இதற்கு பணச்செலவு எதுவும் கிடையாது. இந்த நிகழ்ச்சியை பார்த்தே தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறுபட்ட வியாதிகளை லட்சக்கணக்கான பேர் தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. ஆகவே தான் இது 15 ஆண்டுகளுக்கு மேலாக மக்களுக்கு உபயோகரமாக இருக்கக்கூடிய பயிற்சி என்பதனால்தான் அங்கே இந்த பயிற்சி இந்த கலைஞர் தொலைக்காட்சியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆண்டாண்டு காலமாக என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த பள்ளியில் பார்ப்பீர்களானால் அத்தனை பேர்களுக்கும் கட்டாயம் ஜெயசக்தி பள்ளி பெண்ணாடத்தில் தாளாளர் யோக கலைமாமணி கவிதா சுப்பிரமணியம், யோகாசன ஆசிரியர் அன்புச்செல்வி அவர்கள் சின்ன பிள்ளைகள் 4 வயசு 5 வயது பதிலிருந்து 10 வயசு 15 16 வயசு பிள்ளைகள் எல்லோரும் செய்கிறார்கள். அனுதினமும் செய்கிறார்கள். மாவட்ட மாநில அகில இந்திய அளவிலே நடைபெறுகின்ற போட்டியிடெல்லாம் பிள்ளைகளை கலக்க வைத்து பரிசுகள் பெற வைத்து அவர்களை இதில் இந்த கலையில் அவர்களுக்கு ஆர்வம் கொள்ள செய்கிறார்கள். அதான பார்க்க வேண்டும். சின்ன குழந்தைகளுக்கு தான் நோய் அதிகமாக வருகிறது. இதை செய்துவிட்டாலே எந்த நோயையும் அவர்களுக்கு அண்டாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். தன்சிகா 1ஆம் வகுப்பு, நித்யா 1ஆம் வகுப்பு, விக்ரதி 2ஆம் வகுப்பு. பாருங்கள், வித்தியாசமில்லாமல் 1ஆம் வகுப்பும் 2வது வகுப்பும் பால்மணமராத குழந்தைகள் செய்கிறது. கைகட்டிய உசட்டாசனத்தை செய்ய போகிறார்கள். நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள், இருமல், ஆஸ்மா, டிபி, அடிக்கடி தொண்டை போச்சல், இதுகளெல்லாம் சின்ன குழந்தைகளுக்கு அடிக்கடி வரக்கூடிய நோய்கள். இந்த கைகட்டிய உசட்டாசனத்தால் அவர்களுக்கு இருமலே வராது, ஆஸ்மா வராது, நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராது. அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். என் அருமை குழந்தைகளே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு கைகட்டிய உசட்டாசனத்தை செய்யுங்கள். பத்மாசனத்தை கலையுங்கள். பத்மாசனத்தை கலை, மண்டி போட்டு உட்காரு. அங்கே பாரு, கையை கட்டு, மெதுவாக விளையணும். காலை ஃப்ளாட்டாக விட்டுரு. அப்படி ரொம்ப விளைய வேண்டாம். முடிஞ்ச அளவு இருந்தாலே போதுமானது. அப்படியே கை கட்டிய உசட்டாசனம். அப்படியே நேராகி அப்படியே கால் மேலே உட்காருங்க. அப்படியே உட்காரு, கால் மேலே உட்காரு. அப்படியே முன்ன குனி. யார் மேலே சரிங்க. பின்னால் வளைந்தால் முன்னால் வளையணும். அதுதான் உசட்டாசனம். இன்றைக்கெல்லாம் சின்ன குழந்தைகளுக்கு தான் இந்த இருமல், ஆஸ்மா, ஈஸ்னோஃபோலியோ, மூக்கடைப்பு, சளித்தொல்லை இதுதான் அதிகமாக இருக்கும். இதை பண்ணிட்டாங்க, வரவே வராது. சளி சம்பந்தப்பட்ட மூக்கடைப்பு, நுரையீரல் சம்பந்தப்பட்ட ஆஸ்மா, டிபி இவைகளெல்லாம் இவர்களுக்கு வராது. அப்படியே திரும்ப எழுந்துருங்க. அப்படியே எழுந்திரி. அப்படியே எழுந்துரு. நல்ல ஸ்ட்ரெயிட்டாக நில்லு. பின்னால் விளையணும்.
காலை ஃப்ளாட்டாக விடு. காலை ஃப்ளாட்டாக விடு. அப்படியே பின்னால் விட. ரொம்ப விளையாது, ஓரளவு விளைஞ்சா போதும். அப்படி கை கட்டிய உசட்டாசனம். அப்படியே முன்ன குனிய, உட்காந்து முன்ன குனி, கீழே உட்காரு, முன்ன குனி, முன்ன குனி. ஏன் அங்கே இங்கே திரும்புது? முன்ன குனி. கை கட்டிய உசட்டாசனம். மெதுவாக எந்திரிங்க. ஒருவருக்கு ஒருவர் நேரே பாரு. அப்படி திரும்ப, அவளை பாரு, இந்த பாரு, இவ்வளோ பாரு. எம்மாடி நீ அங்கே பாரு, அங்கே பாரு, நீ திரும்பமா அப்படி திரும்பு. அவளை பாரு, நீ திரும்ப அவளை பாரு, நீ இப்படி பாரு. உட்காரு. எழுந்துரு, எழுந்து 2 பேர் அப்படியே மண்டி போட்டு எழுந்துரு. பின்னால் விழ. அப்படிதான் மெதுவாக விளையணும், ரொம்ப விளைய வேண்டாம். அவளை விளைஞ்சா போதும். கைகட்டிய உசட்டாசனம். அப்படியே உட்காரு, உட்காந்துக்கோ. காலை ஃப்ளாட்டாக விட்டு உட்காரு. முன்னால் குனி, முன்னால் குனி. மகாமுத்ரா. அதுக்கு மாட்டாசனம். அப்படியே மெதுவாக எந்திரி. நேரே நேரே பத்மாசனத்தில் உட்காரு. அங்கே பார்க்க திரும்பி, அங்கே பார்க்க திரும்பி பத்மாசனத்தில் உட்காரு. பத்மாசனத்தில் உட்காரு. நேரே அங்கே பாரு. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சின்ன குழந்தைகளுக்கு மழை காலம், பனிக்காலங்களில் பார்த்திங்கன்னா இந்த ஈழை, இழுப்பு, சளித்தொல்லை, அடிக்கடி ஜலதோஷம் பிடிப்பது, இந்த நோயெல்லாம் சின்ன குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதனால வருது. இந்த ஆசனங்களை தொடர்ச்சியாக அவர்கள் காலையிலும் மாலையிலும் ஒரு 4-5 தடவை செய்து கொண்டே இருப்பார்களே ஆனால் இந்த ஆஸ்மா தொல்லையோ, சளித்தொல்லையோ, இல்லது மூக்கடைப்போ இதுகளெல்லாம் வராது. டாக்டர்கிட்ட செல்ல வேண்டிய அவசியமே ஏற்படாது. பள்ளிக்கூடத்துக்கு லீவ் போட வேண்டிய அவசியமே ஏற்படாது. ஆகவே இது போன்ற ஆசனங்களை அனுதினமும் பழகி நோயற்ற வாழ்வையே கொலைவற்ற செல்வம் என்னும் பேற்றினை அடைவதற்கான வழிமுறைகளை நாம் அவர்களுக்கு காட்ட வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.